ஸ்ரீ குருப்பியோ நமஹ. கிங் 24x7 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், அஸ்ட்ராலஜர், பக்தி சொற்பொழிவாளர். இன்றைய தினத்துல தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. அந்த புத்தாண்டுல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பெயர்ச்சி பலன் தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது சோபக்கிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் இரவு சுமார் 9:05 மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம். லக்னமானது விருச்சகத்தில் விழுது, கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை, மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்கிரன், மேஷத்தில் சூரியன் குரு, மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது வருடம் பிறக்குது, கன்னியில் கேது. இதுதான் கிரக நிலவரம். இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா 2 முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கு. அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது. இந்த குரு பெயர்ச்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனேயே வருது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகுது. சனி பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில, அதாவது 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழப்போகுது. இந்த பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, வருட பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது ராகு, கேது, சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு, பார்வை, இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பெயர்ச்சி பலனை இப்போது பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமைய போகிறது? முதல்ல கிரகங்கள் எப்படி இருக்கு அதோடைய நிலவரங்கள் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வரப்போறார். அவருடைய பார்வையை 2, 4, 6 இந்த ஸ்தானங்கள்ல பார்வையிட போறார். 7ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கு. அவருடைய பார்வையை 9ஆம் வீட்டிலும் ராசியிலும் 4ஆம் பாவகத்திலும் பதிவிட போறார். 8இல் ராகு, 2இல் கேது. இதுதான் கிரகத்தின் அமர்வு இந்த வருடத்துல உங்களுக்கு. இது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்கு அப்படி ஒன்றும் சாதகமான ஒரு அமர்வு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 3 கிரகங்களும் குரு அப்படிங்கிறவர் தான் சிம்மத்திற்கு அதிக நன்மைகளை தரக்கூடியவர். அவர் 10இல் அமர்கிறார். 10 அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப பெரிய சாதகமான ஸ்தானம் இல்லை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகு 8ஆம் இடத்துல இருப்பது. இந்த ராகு 8இல் இருக்கு அப்படின்னா பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுல கவனமாக இருக்கணும். தசாபுக்தி காலங்கள் சரியில்லாத காலத்துல, இல்ல ராகு தசா போயிட்டு இருக்கு, ராகு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே 8இல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா விபத்துக்கள், இல்ல வண்டி வாகனங்கள் ஓட்டிட்டு போய் அடிபட்டுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படலாம். அதனால இந்த ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக செல்லணும். அதாவது தனியாக செல்லாம ஒரு கூட்டமாக பிரயாணம் செய்யறது, பொது பேருந்து இல்ல ரயில்ல பிரயாணங்கள் பண்றது, இந்த மாதிரி பண்ணலாம். தனியா கார் எடுத்து டிராவல் பண்ணாம இந்த மாதிரி ஜெனரல் பப்ளிக் யூஸ் பண்ற அந்த வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்றது, இது செய்யலாம். இன்னொன்னு, 2இல் கேது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சில் ஒரு விரக்தியை கொடுத்துரும். எது பேசினாலும் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்காது. ஏதோ ஒரு விரக்தியா ஒரு வார்த்தைகள் பேசுவது அப்படிங்கறத நீங்க செஞ்சிருவீங்க. வருமான விஷயங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பண விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் பணம் வருது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா வராம போயிடும். இந்த மாதிரி அமைப்பு கேது கொடுத்துருவார். இருந்தாலும் அந்த இடத்திற்கு குருவின் பார்வை வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதனால குடும்பத்தில் ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுத்து, சுபகாரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இந்த கேதுவினால் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் மீண்டும் நடத்தக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் குருவின் பார்வை கொடுத்து விடும்.
10ஆம் இடத்தில் குரு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 7ல் சனி அமர்றது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை மாறி போறது, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பண்றது எனக்கு சாதகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ல் குரு அமர்ந்து செய்யும் பொழுது கொஞ்சம் சங்கடங்களை தான் கொடுப்பார். சனியும் ராசியையே பாக்குறதுனால சங்கடங்களை கொடுப்பார். அப்படியே நம்ம நினைச்ச மாதிரி அப்படியே நம்ம கையில அந்த விஷயங்கள் நடந்து முடியறது அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்து அதுல சில அனுபவங்களை கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பாடத்தை கொடுத்து அதன் பிறகுதான் நமக்கு அந்த விஷயத்தை நடத்தி முடிப்பார். அதனால சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு சாதகமான அமர்வுல இல்லை. தெய்வ வழிபாடு அதிகம் பண்ணணும். பாக்கியஸ்தானத்தை சனி பார்வையிடுகிறார். அதனால தெய்வ வழிபாடு, தர்ம காரியங்கள் அதிகம் செய்வது, பிறருக்கு உதவிகள் செய்வது, இதன் மூலமாக சனியை நீங்க பிரீத்திப்படுத்திக் கொள்ளலாம். இந்த 7ஆம் இடத்துல சனி அமரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மை எதிர்நோக்கக்கூடிய எதிர இருக்கக்கூடியவர்கள் நம்மை புரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம நல்லதே பேசினாலும் அவர்களுக்கு புரியாது. நம்ம அவங்களுக்கு உதவிதான் பண்ண போறோம் அப்படின்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறதுனால மத்தவங்களிடத்துல பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஒரு சனி அமர்வு வரைக்கும், சனி பெயர்ச்சி வரைக்கும். அதனால சனி பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா தர்ம காரியங்கள் பண்ணுங்க, ஆன்மீக ரீதியாக உங்களை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சனியினால் பாதிப்பை உங்களுக்கு குறைக்கும். 4ஆம் இடத்தில் சனியின் பார்வையும் இருக்கு, குருவின் பார்வையும் இருக்கு. அதனால ஆரோக்கியத்துல முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணங்கள்லயும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே அதுல இருந்து தெளிந்து வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கு. தாயின் ஆரோக்கியத்துல இப்போ முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இல்லத்துல வயதான அம்மா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு உடல் பாதிப்பு இல்ல வேறு விதமான மன பாதிப்பு இருக்கு, இல்ல அவங்களுக்கு குடும்பத்துல ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே தீர்ந்து உங்களுடைய தாயின் முகத்தில் ஒரு மலர்ச்சி அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். படிப்பில் மந்தத்தனத்தோட இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறது, இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, கொஞ்சம் அதிக திட்டங்கள் தீட்டி ஃபியூச்சருக்காக யோசிக்கிறது, இதெல்லாம் அதிகம் சிம்மராசி அன்பர்கள் செய்வீங்க. சிம்மராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில வழிபாடுகள் பண்றது, வெண்ணெய் சாத்துறது, வெற்றிலை மாலை போடுறது, இது செய்யலாம். கூடுதலாக ராகுவிற்காக துர்க்கை வழிபாடு செய்யுங்க. ராகு காலத்துலதான் விளக்கேத்தணும் அப்படிங்கிறது இல்ல. துர்க்கையை நீங்க போய் எப்ப பாக்குறீங்களோ பார்க்கும் பொழுது கூட நீங்க விளக்கேத்துங்க. அவங்க விளக்கேத்தி வழிபடுவது இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் தராம உங்களுக்கு காப்பாற்றும். இல்லங்கள்ல ஒழிக்க வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமம் தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம், இல்ல ஒழிக்க விடலாம். இதுவுமே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டிய அதிகரிக்கும். மொத்தத்தில் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுங்க. ஆன்மீக ரீதியாக உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்றது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.